குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு சில மகராசர்களுக்கு தாங்க இந்த பதிவு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புறதுல கௌரவ குறைச்சல் இருக்கு. சரி, பரவாயில்ல. குழந்தைய பாத்துக்கிட்டு வீட்டுல இருந்தா சும்மா தானே இருக்க. வீட்டுல குழந்தை பாத்துக்கிறதுலாம் ஒரு வேலையா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. வீட்டுல தானே இருக்க. உனக்கு எதுக்கு இந்த பொருள் எல்லாம்? நீ வெளியே போய் சம்பாதிச்சாதானே உனக்கு பணத்தோட அருமெல்லாம் தெரியும். அப்படின்னு இவ்ளோ கேள்வியும் உங்க பொண்டாட்டியை பார்த்து நீங்க கேக்குறீங்களே. நீங்க வேலைக்கு போற இடத்துல உங்களுக்கு அட்லீஸ்ட் ½ லஞ்ச் பிரேக்கும் ½ டீ பிரேக்கும் கொடுக்குறாங்க. நிம்மதியா உங்களால உட்காந்து 1/2 மணி நேரம் சாப்பிட முடியும். ஆனா குழந்தைய பாத்துக்கிற இந்த அம்மாக்களுக்கு நிம்மதியா சாப்பிடுறது மட்டும் இல்ல, நிம்மதியா 2 நிமிஷம் பாத்ரூம் கூட போக முடியாதுங்க. பாத்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ள அந்த குழந்தை எதையும் எடுத்து வாயில போட்டுருமோ, எங்க கீழே வந்துருமோன்ற பயத்துலதாங்க அந்த அம்மா இருப்பாங்க. ஒரு சில அம்மாக்கள் வேற வழியே இல்லாம குழந்தைய டாய்லெட்க்கு கூட்டிட்டு போய் தாங்க அவங்க டாய்லெட் யூஸ் பண்றாங்க. நீங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா நிம்மதியா படுத்து தூங்கலாம் நைட்ல. ஆனா அந்த அம்மாக்களால நைட்டு கூட நிம்மதியா தூங்க முடியாதுங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு எந்திரிச்சு ஃபீட் நைட்ல திடீர்னு ஏன்ச்சு அழுவாங்க. எதுக்கு அழுவாங்கன்னே தெரியாது. அவங்களை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்குள்ள ஒரு சில டைம் விடிஞ்சே போயிருங்க. ஒரு பொண்ணால நாளைக்கே வேலைக்கு போய் கூட சம்பாதிச்சு காட்ட முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற அம்மாக்கள்லாம் அவங்க பொண்ணை 1க்கு 2 டிகிரி படிக்க வச்சுதான் கல்யாணம் பண்ணியே கொடுக்குறாங்க. ஆனா உங்களால ஒரு நாள் ஒரு குழந்தைய முழுசா பாத்துக்க முடியுமா? பாத்துக்கிறதுனா குழந்தை என்ன பண்ணுதுன்னு ஒரே இடத்துல உட்காந்து பாக்குறது இல்லைங்க. அந்த குழந்தைக்கு என்ன சமைக்கணும், எப்படி சாப்பாடு ஊட்டணும், அந்த குழந்தை சாப்பிடறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்தாலும் பொறுமை இழக்காம உட்காந்து சாப்பாடு ஊட்டணும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் தட்டி தூங்க வைக்கணும். தூங்க வச்ச குழந்தை உடனே எந்திரிக்கும். திரும்பவும் அதை தூங்க வைக்கணும். வீட்டுல சமைக்கும் போது கூட அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு தாங்க சமைக்கணும். ஒரு அம்மா மாதிரி உங்களால அக்கறையா அந்த குழந்தைய பாத்துக்க முடியுமா? இப்ப என்ன, நீ மட்டும் தான் கஷ்டப்படுறியா, நாங்க மட்டும் சும்மாவா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்க தான். ஆனா அதுக்கான சம்பளமும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நாங்களும் குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கோம். ஆனா எங்களுக்கு கிடைக்கிறது நம்ம அவமானமும் அசிங்கமும் மட்டும்தான். ஒரு ஒய்ஃபை நீங்க பாராட்டலானா கூட பரவாயில்லங்க, அவங்கள இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. அம்மா அப்பா சின்னதா ஏதாச்சும் சொன்னாலுமே அவ்வளவு கோவப்படுற பொண்ணுங்க தான் இப்ப நீங்க என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு வர வழியே இல்லாம அந்த வீட்டுல இருக்காங்க. இப்ப நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரே காரணம், இந்த வீடியோ பார்த்து அட்லீஸ்ட் ஒருத்தராது உங்க ஒய்ஃபை இனிமேல் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துவீங்க அப்படின்றதுக்காக மட்டும்தாங்க. இப்ப நான் பேசுறது சரியா தப்பானு கூட எனக்கு தெரியாதுங்க. ஆனா இது என் மனசுல இருந்த ஆதகம். ஏன் பல பெண்களோட ஆதகமும் இதுவாதான் இருக்கும். எந்த ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சும்மா தானே வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றது இல்லைங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் கொடுத்து பாத்துக்கோங்க. வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இல்லைங்க.